பை நவ் இப்போது என்ன கேஸ் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மிஸ்டர் கவின் அவர்களோட கேஸ். அவர் வந்து ஐடிலையும் ஒரு நல்ல சேலரியோட நல்ல செட்டில்டு ஃபேமிலியோட இருந்த ஒரு பையன். ஆக்சுவலி வேறு ஜாதி மதத்து கூட லவ் பண்ணா அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணோட தம்பி அவனை குத்தி கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான விஷயம். இன்னுமே நம்ம இண்டிபெண்ட்டோட தான் இருப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம உலகத்தை வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ லிட்டரலி ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் இதை மாதிரி விஷயம் ஏன் இந்த உலகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த பொண்ணு சொன்ன விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு. நான் இந்த பையனை லவ்வே பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதாகவும், அப்படியே அந்த பொண்ணை நம்ம வந்து குறை சொல்கிறதாகவும் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய போயிட்டுருக்கு. இப்போது எனக்கு இனிமேல் புரியல. ஆக்சுவலி இப்போ அந்த பொண்ணை நம்ம வந்து நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க தான் அதை மென்டலி எப்படி அஃபெக்ட் ஆகிருப்பாங்கன்னு தெரியாது. பிகாஸ் அந்த பொண்ணோட பேரண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ 2 பேருமே மேபி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த பொண்ணை, நீங்கள் இப்படி சொல்லு அப்படின்னு. ஸோ அந்த கொலை பண்ணுற அளவுக்கு போன ஃபேமிலியில் எப்படி அந்த பொண்ணை ஈஸியாக அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வேறு மாதிரி சொல்லுன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ அந்த பொண்ணோட மென்டாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியாமல் அந்த பொண்ணு இதை மாதிரி சொல்லிடுச்சு, இதுதான் பெண் அப்படின்னு அந்த பெண்ணை நம்ம குறை சொல்கிறது தப்பு தான். அந்த பையன் வாழ்க்கை போச்சு, அது ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. அது அந்த பையனை அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, அந்த பொண்ணோட தம்பி மேலே தான் தப்பு. ஸோ இப்போது அதே அந்த பொண்ணு வந்து நான் நான் இதை மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா அவங்களுக்கே தெரியும் எப்படிலாம் சொல்லும் அப்படின்னு. ஸோ இதான் ட்ரூ லவ், அந்த பொண்ணு இந்த பையன் செத்தோடனே இந்த பொண்ணு செத்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ சேம் 2 சைட் ஆஃப் அக்யூஷனுமே நீங்கள் வைப்பீங்க அது மீடியா. ஸோ தயவு செஞ்சு இதை மாதிரி யாரையும் ஹேட்ரிக் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு கைண்டாக இருங்க. ஸோ இப்போது நம்ம இழப்பு வந்து கவினோட இழப்புக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரை கண்டிப்பாக ஒரு தண்டனையை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ப்ரே ஃபார் கவின் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. கண்டிப்பாக நம்ம ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும் மிஸ்டர் கவின் அவர்களுக்கு. ரெஸ்ட் இன் பீஸ். வெரி சேட் டு போஸ்ட் திஸ் வீடியோ கைஸ்.